அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவபெருமானுடைய அம்சம் என்று சொல்லக்கூடிய பைரவருடைய எந்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய மந்திரத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழேயே பெல் சிம்பிளையும் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? அதாவது இந்த பைரவருடைய பூஜை முறையை பார்த்திங்கன்னா, பழங்கால மாந்திரீக ஓலைச்சுவடியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரயோக முறை, ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. சரிங்களா? ஓலைச்சுவடிகளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு முறைகளும் குருமார்கள் அவங்க பயன்படுத்தி பலன் பெற்ற விஷயங்களை தான் ஓலைச்சுவடிகள்லையே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, நான் அதை பயன்படுத்தி பலன்கள் வந்தால் தான் நான் அதை உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். நான் அதை பலனே பெறாமல் உங்களுக்கு நான் அதை கொடுத்தேன்னா அது என்ன செய்யாதுன்னா அது வேலை செய்யாது. சரிங்களா? நான் அதை பயன்படுத்தி பலன் பெற்றனால தான் இன்றைக்கி அந்த விஷயத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? அதே போல் இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா, இந்த பைரவருடைய எந்திரம் மந்திரத்தை, இந்த பூஜை முறையை யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம். சரிங்களா? இன்றைய காலகட்டங்களில் தொடர்ந்து ஏவல், எதிரிகள்னால ஏவல், செய்வினை, இந்த மாதிரி மாந்திரிக பிரச்சனையினால் ரொம்ப அவதிப்படக்கூடியவங்க இந்த எந்திரத்தை முறைப்படி பூஜை செஞ்சு எந்த இடத்துல இந்த எந்திரத்தை வைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு நொடி கூட என்ன செய்ய முடியாதுன்னா, ஏவல்னாலேயோ செய்வனை, இந்த சூனியம், இந்த மாதிரி பிரச்சனைகள் தாக்கு பிடிக்க முடியாது. சரிங்களா? நல்ல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. நல்லது கெட்டது, சூரியன் சந்திரன், இரவு பகல் அப்படிங்கிற ஒரே 2 விஷயந்தான். சரிங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே 2 தான். சரிங்களா? நல்லது இருந்துச்சுன்னா கெட்டதும் இருக்கும், கெட்டது இருந்துச்சுன்னா நல்லதும் இருக்கும். சரிங்களா? அதே கான்செப்ட் தான். சரிங்களா? இப்போ நல்லது இருக்கிற இடத்துல ஒரு கெட்டதை போய் வச்சோம்னா கெட்டதுனால இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இதே இது கெட்டது இருக்கிற இடத்துல நல்லதை கொண்டு போய் வச்சோம்னா நல்லது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? இதே விஷயங்களை தான் மாந்திரிகத்தில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போ நல்லது இருக்கிற இடத்துல, இப்போ நல்லதுன்னா என்னது? தெய்வம். சரிங்களா? தெய்வம் இருக்கிற இடத்துல ஒரு தெய்வத்துக்கு ஆகாத பொருளை கொண்டு வந்து அதோட இடத்துல பிதைச்சி வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா தெய்வம் வராது, போயிடும். சரிங்களா? இப்போ ஒரு வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நல்லது இருக்குது. சரிங்களா? அந்த வீட்டில் தெய்வம் வரக்கூடாத பொருட்களை, தெய்வத்துக்கு பிடிக்காத பொருட்களை கொண்டு போய் அந்த வீட்டுடைய வாசலை பிதைச்சி வச்சாங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா தெய்வம் என்ன செய்யாது, அந்த வீட்டுக்குள்ளே போகாது. சரிங்களா? இதே கான்செப்ட் தான் மாந்திரிக விஷயங்கள்லையுமே பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதனால் இப்போ ஒரு வீட்டில் செய்வனை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னென்னா குடும்பம் அழிஞ்சு போகணும், குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வீடுகள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த மாதிரி துஷ்ட வைப்ரேஷன்களை வெளிப்படக்கூடிய எந்திரங்களை வீட்டு வாசலில் புதைச்சிருப்பாங்க. இந்த வீட்டு வாசலில் புதைச்சிட்டாங்கன்னாவே என்ன செய்யணும்னா அந்த குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை, கலகங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து பணம் விரயங்கள், இந்த மாதிரி தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று முடியாமல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்படி வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி துஷ்ட எந்திரங்களை இது பண்ணிட்டா. அப்போனா இந்த மாதிரி நல்ல சக்தி வாய்ந்த தெய்வத்துடைய எந்திரங்களை நம்ம கொண்டு போய் அந்த வீட்டில் நம்ம வச்சு வழிபடும்போது அந்த துஷ்ட சக்திகள்னால அந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா இருக்க முடியாது. சரிங்களா? வெளியே ஓடி போயிடும். அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துல ஏவலோ செய்வனையோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய முறைகளில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நல்ல சக்தி வாய்ந்த, அதை விட சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய எந்திரங்களை கொண்டு போய் என்ன செய்வோம்னா வீடுகளில் பிரதிஷ்டை பண்ணுவோம். சரிங்களா? இப்படி பிரதிஷ்டை பண்ணோம்னா அந்த இடத்துல ஒரு தீய சக்தியும் இருக்க முடியாது, எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களும் இருக்க முடியாது, விலை ஓடி போயிடும். சரிங்களா? அப்பேற்பட்ட மாந்திரிகத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒன்று பைரவர்,
சரிங்களா. காலபைரவருடைய எந்திரம், 2வது நரசிம்மருடைய எந்திரம், 3வது முருகப்பெருமானுடைய மந்திரம். நம்ம மாந்திரிக விஷயங்களில் பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் சொல்கிறோம், சரிங்களா. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வங்களுடைய எந்திரத்தை அந்த இடத்துல நம்ம பிரதிஷ்டை பண்ணி வணங்கி வந்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா, எப்பேற்பட்ட ஏவல் பில்லி செய்வினை சொன்னாலும் தாக்கு பிடிக்க முடியாது, ஓடிப்போயிரும், வெளியே ஓடிப்போயிரும், சரிங்களா. அதனால் இந்த மாதிரி தொடர்ந்து ஏவல் பில்லி செய்வினை சூனியங்கள்னால பாதிக்கப்படுறவங்க, இந்த மாதிரி வீடுகளில் வந்து எங்களால் இருக்க முடியலை, பணம் வந்து நஷ்டமாக இருக்குது, எங்கள் குடும்பத்தில் யாரோ செய்வினை வச்சிட்ருக்காங்க, எதிரிகளுடைய தொந்தரவுனால நிம்மதியாக வாழ முடியலை அப்படிங்கிறவங்க இந்த பைரவருடைய ஒரு எந்திரத்தை மட்டும் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களை அசைக்க முடியாது. மறுபடிக்குமே செய்வனை யாராவது உங்களுக்கு பண்ணினாலும் இந்த எந்திரம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த பைரவர் என்ன செய்வார்னா திருப்பி அந்த எந்திரத்தை தூக்கி எறிஞ்சிருவார், சரிங்களா. மாந்திரிகத்துக்கு எல்லாம் உடச்சி எறியக்கூடியவர் வந்து பைரவர், சரிங்களா. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க இந்த எந்திரத்தை என்ன செய்யுங்கன்னா பயன்படுத்துங்க, சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை எப்படி பூஜை செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எந்திரத்தை என்னைக்கு பூஜை செய்யலாம் அப்படின்னா, தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம், சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம், சரிங்களா. அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு உங்கள் பூஜை அறையிலேயே பண்ணலாம், எங்கேயும் போய் பண்ண தேவையில்லை, உங்களுடைய பூஜை அறையிலேயே இந்த பூஜையை பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒரு செப்பு தகடு, இல்லைன்னா வெள்ளித்தகடு, இல்லைன்னா தங்கத்தகடு, இந்த 3 தகடுகளில் ஏதாவது ஒரு தகடை நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துக்கூடிய இந்த சக்கரத்தை என்ன செய்யுங்கன்னா அந்த தகட்டில் எழுதிக்குங்க. எழுதி முடித்த பிறகு அந்த எந்திரத்துக்கு 5 அபிஷேகம் பண்ணணும், சரிங்களா. என்னென்னா மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 அபிஷேகங்கள் பண்ணி முடித்த பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி குங்குமம் தடவி அந்த எலுமிச்சம்பழத்தை என்ன செஞ்சிடணும்னா அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் அந்த எலுமிச்சம்பழம் சாரை பிழிஞ்சு விட்டுறணும். இதுக்கு பேர் என்னென்னா பலி கொடுக்கறது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா. அதாவது பலி கொடுத்து முடித்த பிறகு அந்த எலுமிச்சம்பழத்தோலை வச்சு நல்லா அந்த எந்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த எந்திரத்துக்கு என்ன செய்றீங்கன்னா 4 மூலைகள்லையுமே சந்தனம் குங்குமம் வச்சுருங்க, சரிங்களா. சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஜவ்வாது, குங்குமப்பூ, அத்தரு, புனுகு, சரிங்களா, கோரோஷனை, இந்த மாதிரி பொருட்களை எல்லாத்தையும் ஒரு கல்வத்தில் போட்டு நல்லா அரைச்சி என்ன செஞ்சு நல்லா மை பக்குவத்தில் அரைச்சி ஒரு டப்பியில் சேமித்து வச்சுக்கோங்க. சேமித்து வச்சுட்டு அதை அரைச்சதை கொஞ்சோண்டு எடுத்து எந்திரத்துடைய முழு பகுதியிலையுமே தேய்ச்சாலும் சரி, இல்லை எந்திரத்துடைய மையப்பகுதியில் அந்த இதை வச்சாலும் சரி. இது இல்லாதவங்க வஷி மை இருந்தாலும் பொதுவான வஷி மை இருந்தாலும் அந்த எந்திரத்துடைய மையப்பகுதியில் அந்த வஷி மையை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த எந்திரத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தாம்பாளத்தட்டில் நவதானியம் பரப்பி, நவதானியம் இல்லை அப்படின்னா விபூதி அந்த தாம்பாளத்தட்டில் கொட்டி நல்லா பரப்பி வச்சுக்கிட்டு அது மேலே இந்த எந்திரத்தை வச்சுருங்க. எந்திரத்தை வச்சுட்டு உங்கள் பூஜை ரூமில் அந்த எந்திரத்துக்கு முன்னாடி மண் அகல் விளக்கில் சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதி பசுவோடைய நெய் ஊற்றி என்ன செஞ்சுக்குன்னா திரி போட்டு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த எந்திரத்துக்கு எப்போதும் பூஜை கொடுக்குற மாதிரி தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல் பொரி, கடலை இதெல்லாம் படையலாக வச்சு ஒரு நெய்வேத்தியத்துக்கு ஒரு டம்ளரில் பசும் பால் ஊற்றி பனங்கற்கண்டை தெரியுங்களா, அந்த பனங்கற்கண்டை நெய்வேத்தியமாக வச்சுருங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. முடிஞ்சுன்னா சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவு என்னோட சிம்பிளாகவே பண்ணுங்கள். ஒரு டம்ளரில் பால் ஊற்றி சக்கரை பனங்கற்கண்டு போட்டு மட்டும் வைங்க, சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, பனங்கற்கண்டு இல்லாதவோ தேன் ஊற்றி கொஞ்சம் கலந்து அந்த பாலை வைங்க, சரி, நெய்வேத்தியமாக வச்சுருங்க, சரிங்களா. இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணுங்கன்னா உங்கள் தெய்வத்துக்கு எப்போதும் போல் பூஜை போடுற மாதிரியே தேங்காய் பழம்லாம் உடைச்சி சூடஞ்சாம்பிராணிலாம் காமிச்சு தீபாரெல்லாம் காட்டு பூஜையை முடிச்சிடும். பூஜையை முடிச்சுட்டு இந்த பூஜையை அந்த எந்திரத்தை உங்கள் பக்கத்தில் செவ்வரளிப்பூ எடுத்து வச்சுங்க. செவ்வரளிப்பூ எடுத்து வச்சுங்க. செவ்வரளிப்பூவால் அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை 10,008 உரு கொடுக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா. மொத்தம் 10,008 உரு இந்த எந்திரத்துக்கு கொடுக்கணும். அதை நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ டெய்லி ஒரு 108 தடவை சொன்னாலும் சரி, இல்லை டெய்லி 1008 தடவை சொன்னாலும் சரி, இல்லை ஒரே நாள்லேயே 10,008 தடவை உங்களால் சொல்ல முடியும்னாலும் சரி, அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சொல்லிக்கிங்க. ஆனால் இந்த பூஜையை பண்ணும்போது சுத்தபத்தமாக
உடல் சுத்தமும் மன சுத்தமும் முக்கியம். இந்த பூஜையை பண்ணக்கூடிய இடமும் சுத்தமாக இருக்கணும். எல்லாமே சுத்தமாக இருந்துட்டு தான் இந்த பூஜையை பண்ணணும். சரிங்களா? இந்த எந்திரம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாள் விரதம் இருந்துட்டு தான் இந்த எந்திரத்தை நம்ம எழுதணும். சரிங்களா? சும்மா ஏனாதானோன்னு எழுதக்கூடாது. சரிங்களா? இது மாதிரி இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு 10,008 ரூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எந்திரமானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அந்த எந்திரத்தை கொண்டு போய் எந்த வீட்டில் வச்சு வணங்குறீங்களோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகள் ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஏவல் இந்த மாதிரி இந்த எந்திரத்தை வெள்ளி தகட்டில் எழுதி வெள்ளி தாயத்தில் அடைச்சி இந்த ஏவல்னால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த பேய் பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இதை கட்டி இடுப்பில் கட்டிக்கிட்ட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுங்க, அந்த ஏவல்லாம் நொட்டி பொழுதில் ஓடி போயிடும். சரிங்களா? தாக்கு பிடிக்க முடியாது. எப்பேற்பட்ட ஏவல் செஞ்சுருந்தாலும் இந்த சக்கரத்துக்கு ஓடி போயிடும். சரிங்களா? இது வந்து பஞ்சாட்சர சக்கரத்தை கொண்டு தான் மாறலாக்கி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா பைரவருடைய சக்கரத்தை உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? பஞ்சாட்சர சக்கரத்திற்கு சக்திகள் வந்து அதிகம். சரிங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? மாந்திரிக விஷயங்களில் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சாட்சர சக்கரத்துக்கு வந்து சக்திகள் வந்து அதிகம். சரிங்களா? அதனால் இந்த எந்திரத்தை சொல்லிட்டு வெள்ளித்தாயத்தில் அடைச்சி கட்டிக்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏவலாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், சூனியமாக இருக்கட்டும், பேய் விசாதுகளாக இருக்கட்டும் ஓடி போயிடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இதை பயன்படுத்தலாம். இதனால் எந்த பின்விளைவும் கிடையாது. எல்லாருமே இந்த பூஜையை பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்பிக்கையும் பக்தியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் யாருக்கு இருக்கோ தைரியமாக இதை பண்ணலாம். நான் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இல்லாமல் தான் உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க